ஒருவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? காலையில் எழுந்துட்டான். ஒரு அப்பா வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்து பார்க்குறாரு அந்த அப்பா. எதிர் வீட்டுக்காரன் காரில் போகிறான். அடா என்னடா வாழ்க்கை இது, நம்மளுக்கு ஒன்றும் விடிய மாட்டேங்குது. அவன் பாரு எப்படி காரில் போகிறான், எல்லாம் கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். அப்புறம் ஒரு 4 அடி தள்ளி நடந்து போகிறார். ஓகேங், என்னாச்சு செல்லுங்களா? அப்பவும் சோகமாயிறாரு. எதனால? ஒருத்தர் 2 மாடி கட்டடம் கட்டுறான், வீடு. என்ன வசதி பார், கடவுள் அவன் பக்கம் இருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரே புலம்பல். அப்புறம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய கடை, அதை மிக பயங்கரமான வியாபாரம் பார்க்குறாரு. நாம் எது தொடங்கலாமே நம்மளுக்கு முன்னாடி ஒரு நேரம் போய் நிற்குது அப்படின்னு புலம்பிட்டு, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் நம்மளுக்கு நடக்கலையே, ஒரே சோகமாயிடுறாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து போயிட்டே இருக்கார். நடந்து போகும்போது அங்கே நிறைய நகை போட்டு, கையில் 10 மோதிரம், கழுத்தில் 4 செயின், அதுக்கப்புறம் காப்பு அப்படின்னு ஒரு பந்தாவாக ஒரு கம்பீரமாக வராங்க. எல்லாரும் அவனை பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவர் புலம்புறாரு, என்னடா வாழ்க்கை, நம்மளை பார்த்தா ஒருத்தங்க கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் புலம்பிட்டே போயிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு. செம்ம சண்டை பிடிக்கிறாரு நம்முடைய பகவான்கிட்ட. ஏன் முருகா இவனுக்கு இத்தனை ஜன, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் எதுக்காக இப்படி நீ பண்ணுற அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு. நானும் உன்னை கும்பிடுறேன், அவங்களும் உன்னை கும்பிடுறாங்க, ஆனால் நீ அவங்க எல்லாரையும் நல்லா வச்சிருக்க, ஆனால் என்ன நீ நல்லா வச்சிடல, போ முருகா அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சிரமப்படுறார். அப்போ சுவாமி அன்னைக்கு அந்த இடம் ஏரியா ஃபுல்லாக அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அவர் சொல்கிறார் அவர்கிட்ட, நாளைக்கு 7 மணிக்கு என்னுடைய கோயிலுக்கு வாங்க, உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மூட்டை கட்டிக்கோ, அந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி தீர்த்து வைப்பேன்னு அங்கே தெரிஞ்சுங்க. உனக்கு மட்டும் இதை சொல்லலை, இந்த ஊரில் இருக்க மொத்த பேருக்கு சொல்லியிருக்கேன், 7 மணிக்கு வந்துடுன்ட்டு முருகர் சொல்லிட்ட மறைஞ்சிடுறார். எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரில. அந்த 2 வீடு 2 மாடி கட்டடம் கட்டுறான் பாருங்க. அவன் ஒரு மூட்டை அளவு, இவன் மூட்டையை விட பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வரான். இந்த அளவு சின்ன மூட்டை தான் வச்சுருக்கான் கையில். என்ன அதுக்கடுத்து போய் பார்க்குறீங்கன்னா அந்த நல்லா நகையெல்லாம் போட்டு வந்தார் பாருங்க, அவர் ஒரு சின்ன மூட்டையை எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கார் ஓட்டுனிங்க பாருங்க, அவர் ஒரு மூட்டை. இப்படி ஒவ்வொருத்தரும் விதமாக ஒரு மூட்டைகள் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் உள்ளே போட்டு அவ்வளோ பெரிய பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு வராங்க. இவனுக்கு கொஞ்சம் சின்ன மூட்டை, இந்த கஷ்டப்பட்டான் பாருங்க, சாமிக்கிட்ட சண்டை போட்டான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் சின்ன மூட்டை. நேராக பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாச்சு. எல்லோரும் கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போன உடனே கடவுள் சொல்கிறாரு, 7 மணிக்கு விளக்கு அணைக்கப்படும். என்ன அணைஞ்ச உடனே நீங்கள் இதில் இருக்கிறதுல எந்த பிரச்சனை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், சரியா? அப்படி மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனைலாம் தீந்துடும். அவங்க பிரச்சனை அவங்க எடுத்துக்கலாம், அவங்க வசதி அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் மட்டும் சின்னது எடுத்துகிட்டு போயிருந்தான். இவனோட சின்னதாக அந்த நகை போட்டுற எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அப்படியே சின்னதாக வச்சுருக்காங்க. லைட்டு அந்த விளக்கு அணைக்கப்படுகிறது. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எல்லாம் போட்டால் எல்லாம் அந்த மூட்டையை அவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் போய் கேட்குறான், ஏன் அந்த நகை கடைக்காரர் சின்னதை தானே வச்சுருந்தாரு, நீங்கள் இவ்வளோ பெரிய மூட்டை வச்சிங்களே, அது என்னன்னு போய் நீங்கள் அதை மாற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் போது அந்த பெரிய மூட்டை வச்சுருக்காள் பதில் சொல்கிறாரு, தவறு. அவன் சின்ன மூட்டையாக இருந்தாலும் உள்ளே இருக்க பிரச்சனை பெருசாக இருந்ததுன்னா அது ஏன் பிரச்சனையே நான் சால்வ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் அதில் இந்த பிரச்சனை எப்படியே தீர்க்கணும் அப்படின்ற சக்தி எனக்கு சாமி கொடுத்துருக்காரு ஏற்கனவே. எப்பா சாமி எனக்கு இந்த பிரச்சனையே போதும், இன்னொருத்தன் பிரச்சனை எனக்கு வேணான்னு அவங்கவுங்க மூட்டையை எடுத்துகிட்டு வராங்க. இவன் குட்டி மூட்டையை எடுத்துகிட்டு வரும்போது சாமி கேட்குறாரு, முருகர் அந்தளவுக்கு சண்டை போட்ட நீங்கள் மட்டும் தான் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சண்டை போட்ட, இப்போ மட்டும் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் ஏன் மாற்றிக்கல அப்படின்னு கேட்கும்போது, பகவானே எனக்கு இந்த சின்ன பிரச்சனையே போதும், இதை நான் சமாளிச்சுக்கிறேன், என்னை முருகா என்னை மன்னிச்சிடு அப்படின்றாரு. அப்போ முருகர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் படைக்கப்பட்டிருக்கிறதுக்கு
உங்களுக்கு பிரச்சனையில் உருவாக்கிறது யார் அப்படின்னு கேள்வி கேட்டார். சிந்திக்கிறாரு. உங்களை கடன் வாங்கி யாராவது வீடு கட்ட சொன்னாங்களா? உங்களை கடன் வாங்கி உல்லாசமாக யாராவது எங்கே சுத்த சொன்னாங்களா? கடன் வாங்கி எப்போ பார்த்தாலும் ஹோட்டலுக்கு போக சொல்கிறாங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் 1,00,000 ரூபாய்க்கு சம்பாரித்து ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதே செல்ஃபோனை பையனுக்கு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி ஒன்று வாங்கி தர சொன்னாங்களே? சொல்லுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் ஆடம்பரமாக அவன் உழைச்சி ஏதோ ஒரு வகையில் மூளை யூஸ் பண்ணி பணக்காராக இருந்தானா அவன் ஆடம்பரத்தை பார்த்து புறமப்பட்டு அதே மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னுட்டு கடன் வாங்கி இஎம்ஐயில் எல்லாத்தையும் வாங்க சொன்னாங்களே? இல்லைல்ல. ஒரு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் கையேந்தக்கூடாது. என்ன சாமி அது? கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிக்கணுமே தவிர அந்த படிப்பு உங்களை எல்லா வழியிலையும் மேலே கொண்டு போயிடும். உங்களுடைய அறிவு எல்லா இடத்துக்கும் மேலே கொண்டு போயிடும். ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு இது இருக்குது நமக்கு இது இல்லை. பக்கத்தில் ஒருத்தன் 10,000 ரூபாய்க்கு ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வந்தானா இவனும் கிழிஞ்சு போன பேண்ட்டை 10,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறது. அவன் தயாரிச்சவன் பார்த்தான், ஒரு இடத்துல கிழிஞ்சு போச்சு, 10 பேண்ட்டை கிழிஞ்சு போச்சு, எப்படி விற்கிறதுன்னு யோசித்தான். இன்னொரு சைடில் கிழிச்சிட்டு கூப்பிட்டான் ஒருத்தனை. அந்த மொத்த கான்செப்டை என்ன பண்ணிட்டான்? சேல்ஸ் பண்ணிட்டான் கிழிஞ்சி. முட்டா பசங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிச்சைக்காரங்க தான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்போ நீங்களும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க. கேட்டால் ஃபேஷன் அப்படின்ட்டு வெக்கமாக படணும் இதெல்லாம். ஸோ அவனுக்கு இது இருக்குது இவனுக்கு இது இருக்குது என்ற பொறாமையை விட்டுட்டு நமக்கு என்ன இருக்குது, நாம் ஒழுங்காக இருப்போம். நீங்கள் ஒரு விஷயம் நினைப்பீங்க, நாம் நேர்மையான வழியில் பரீட்சை எழுதணும், 425 மார்க் வந்தது. ஆனால் பக்கத்தில் கேட்டு எழுதின பசங்களுக்கு 565 மார்க் வந்தது. என்ன முருகா தர்மம்? நீங்கள் 425 மார்க் என்பது உங்களது உண்மையான உழைப்பு. அதுக்கு சத்தியமாக தெய்வம் உங்களை மேலே கொண்டு போகும், கீழே இறக்காதுன்றதை பதிவு பண்ணிக்கிட்டு, பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கும் என்பதையும் உள்ளே நினச்சிக்கிட்டு, எல்லார் வீட்டிலையும் இழப்புகள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் இல்லாத ஒரு வீடே இருக்காது என்பதை மனசில் ஸ்டோர் பண்ணி, அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களுக்கு யாருன்னா நாம் தான் என்ற குற்றத்தை ஒத்துக்கிட்டு தவறான பாதை போகாமல் நேர்வழியில் போய் பாருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் முருகருடைய வேல் அப்படி நின்று உங்களை காப்பாற்றிடும்.